வணக்கம். சோழர் காலத்துக்கு நம்மை கூட்டி போகும் ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று இலக்கிய பயணத்தின் விளக்க தொகுப்புக்கு தயாராகுங்கள். ஒரு மர்மமான கிரேக்க அரசி நம் பண்டைய சோழ சாம்ராஜ்யத்தையே எப்படி மாற்றினார்? இந்த சுவாரஸ்யமான கேள்வியோடுதான் நாம தொடங்க போறோம். இருளில் சீரிப்பாயும் காவிரி, கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சம், புயல் வீசும் அந்த பூம்புகார் கடற்கரைய அப்படியே கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். அங்கதான் நம்ம சோழ படைத்தலைவன் இளஞ்செழியன் மயங்கி கிடக்கும் ஒரு பேரழகான கிரீக்க அரசிய கண்டுபிடிக்கிறான். கதையே இங்குதான் ஆரம்பிக்குது. அதுதான் யவன ராணி. யவனர்னா கிரேக்கர்கள், யவன ராணின்னா கிரேக்க அரசின்னு அர்த்தம். சிம்பிள். இந்த பிரம்மாண்டமான கதைக்கு பின்னாடி இருக்கிற மாபெரும் மூலக்காரர் யார் தெரியுமா? அவர்தான் பிதாமகன் நம்ம சாண்டில்யன். ஒரு சாதாரண நிறுவரா ஆரம்பிச்ச தமிழ் வரலாற்று புதினங்களோட முடிசூடா மன்னனா உயர்ந்த அவரோட பயணம் உண்மையிலேயே அற்புதம். தமிழர்களோட அந்த பொற்காலத்தை நம்ம கண்முன் நிறுத்த உண்மையான வரலாற்றையும் இலக்கியத்தையும் ரொம்ப அழகா பிளெண்ட் செஞ்சிருப்பார். இந்த கூட ஹைலைட்டே என்னன்னா, இது நம்மள அப்படியே 2000 வருஷங்களுக்கு முந்தைய சோழர் காலத்துக்கே கூட்டிட்டு போயிடும். வீரமிக்க இளஞ்செழியனுக்கும் இரக்கமற்ற கிரேக்க தளபதி டைபீரியஸுக்கும் நடக்கிற அந்த அல்டிமேட் மோதல் தான் இந்த கதையோட மையக்கரு. இதுக்கப்புறம் இளஞ்செழியனோட பயணம் இருக்கே, அப்பா மூச்சு திணற வைக்கிற அளவுக்கு எதிர்பாராத பல திருப்பங்கள் கொண்டது. ஸ்பீடு இங்கேதான் எகிர ஆரம்பிக்குது. கிரேக்க அரசியையே பிணைக்கைதியா பிடிச்சுக்கிட்டு அவ அப்படியே அடர்ந்த காட்டுக்குள் தப்பி ஓடுகிறான். மயக்க மருந்து, கடல்ல தத்தளிப்பு, பயங்கரமான சுறா தாக்குதல், கடைசியில கிரேக்கத்துல ஒரு அடிமையா விற்கப்படுறதுன்னு சீன்ஸ் பறக்கும். அது மட்டுமா, எரித்ரிய கடல் கொள்ளையர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு அப்புறம் கானா நாட்டு மன்னரை சந்திக்கிறதுன்னு கதை வேற லெவல்ல போகும். இத்தனை தடைகளையும் தாண்டி டைபீரியஸோட அந்த அசைக்க முடியாத கோட்டையை தகர்க்க அவன் மீண்டும் தமிழ்நாட்டுக்கே திரும்பி வருவான். அந்த ஆபத்தான இயந்திர கோபுரங்களை வீழ்த்துவதற்கான ரகசிய சாவிய கிரேக்க அரசி தம் உயிரையே பணயம் வச்சு அவங்கிட்ட கொடுப்பாங்க. ஆனா ஒரு பெரிய டிராஜடி என்னன்னா, டைபீரியஸ் தோத்து சாகிறதுக்கு சில நொடிகளுக்கு முன்னாடி அந்த அரசிய குத்திக் கொன்னுடுவான். இந்த மாபெரும் தியாகங்கள்தான் உண்மையான வாரிசான புகழ்பெற்ற கரிகாலச் சோழன் அரியணை ஏறதுக்கான பாதையே ரொம்ப தெளிவா உருவாக்குது. இவ்ளோ பெரிய எபிக், கிட்டத்தட்ட 1282 பக்கங்களை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான படைப்புங்க. குட்ரீட்ஸ் தளத்துல இருக்கிற 52 சிறந்த தமிழ் வரலாற்று புதினங்கள் லிஸ்ட்ல இந்த புக் கெத்தா 5வது இடத்துல இருக்கு. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 80% மேலான வாசகர்கள் இதுக்கு 4 அல்லது அதற்கும் அதிகமான ஸ்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓவராலா 4.17 அப்படிங்கிற ஒரு அருமையான சராசரி ரேட்டிங்கையும் இது வாங்கியிருக்கு. இதோட பவர்ஃபுல்லான பெண் கதாபாத்திரங்களையும் த்ரில்லிங்கான வர்ணனைகளையும் வாசகர்கள் இன்னைக்கும் வியந்து பாராட்டி ரிவ்யூஸ் எழுதுறாங்க. சாண்டில்யன் மறைந்து 40 வருஷங்களுக்கு மேலாகியும் அவரோட இந்த மாஸ்டர் பீஸ் இன்னைக்கும் அச்சில் இருக்கு, பலரோட இதயங்களையும் ஆக்கிரமிச்சிருக்கு. என்ன நண்பர்களே, அந்த பழங்கால பூம்புகார்ல காலடி எடுத்து வைக்க நீங்களும் இப்ப தயாராகி விட்டீர்களா? படிச்சு பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும்.